நம்ம சேனலை பார்க்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையலில் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட பரங்கிக்காயில் ஒரு அருமையான சைடிஷ் ஒன்று செய்ய போகிறோம். சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் இது தொட்டு சாப்பிட்லாம். பெரும்பாலும் சப்பாத்திக்கு நீங்கள் சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க. நம்ம சாதத்துக்கு தான் அந்த பரங்கிக்காயை தொட்டு சாப்பிட்டுருப்போம். ஒரு முறை சப்பாத்திக்கு இந்த மாதிரி பொரியல் செஞ்சு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்க. நல்லா அருமையாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு 1/4 கிலோ பரங்கிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதனுடைய மேல் தோலையும் விதை பகுதியும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கலாம். நம்ம பரங்கிக்காய் சீக்கிரமாகவே நல்லா வெந்து வந்துடும். அதனால் கொஞ்சம் பெருசாகவும் போட்டுக்கலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு ஒரு வெங்காயமும் இல்லை 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது 2 மட்டும் போதும், வேறு எதுவுமே இதுக்கு தேவையில்லை. காய்கறி இது 2 இருந்தாலே நம்ம இந்த சைடிஷ் செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியும் கூட. ஒரு 10 நிமிஷத்தில் இந்த சைடிஷ் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போது வெங்காயம் கட் பண்ணியாச்சு. இப்போ வானலில் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெயை ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம் போட்டு இதெல்லாம் பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு வெங்காயத்தையும் போட்டு இதெல்லாம் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பரங்கிக்காயை போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு பரங்கிக்காயின்னு சொல்லுவாங்க, மஞ்சள் பூசணிக்காயின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிறதும் பரங்கிக்காயை போட்டு வதக்கி விட்டுக்கலாம். நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது குஜராத்தில் தான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம். அப்போல்லாம் அங்கே சப்பாத்தி தான் டெய்லியும் செய்வாங்க. இங்கே தமிழ்நாட்டில் எப்படி டெய்லி நம்ம சாதம் சாப்பிட்றோமோ அங்கே இருக்கும்போதில் சப்பாத்தி தான் சாப்பிடுவோம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஒரு 3 ஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு இதை போட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுட்டு தண்ணியை ஊற்றிக்கலாம். நம்ம வதக்கி விடத்தால் கொஞ்சம் வெந்து போயிடும். அதில் கொஞ்சமாகவே தண்ணியை ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். வேகலைன்னா மறுபடியும் நம்ம தண்ணியை ஊற்றி வேக வச்சுக்கலாம். சில காய் சீக்கிரம் வெந்து வரும், சில காய் சீக்கிரம் வேகாது. அதனால் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இதை ஒரு மூடி போட்டு மூடி வேக விடலாம். அந்த மாதிரி நாங்கள் குஜராத்தில் இருக்கும்போது டெய்லி சப்பாத்தி சுடும்போது இந்த மாதிரி ஒரு நாளைக்கு பரங்கிக்காய், ஒரு நாளைக்கு கொத்தரங்காய், ஒரு நாளைக்கு கோவக்காய், ஒரு நாளைக்கு முட்டைக்கோசு, ஒரு நாளைக்கு காலிஃப்ளவர், மாங்காய் சீசனில் மாங்காய் பச்சடி கூட சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடுவோம். இங்கெல்லாம் அது நம்ம சாதத்துக்கு தான் தொட்டு சாப்பிட்றோமே தவிர சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதில்ல. இப்போ பாருங்கள், நல்லா இது சுருண்டு தண்ணியெல்லாம் சுருண்டு பரங்கிக்காய் நல்லா வெந்து வந்துடுச்சு. கடைசியாக கொஞ்சம் மல்லி தழையை தூவிட்டு ஒரு கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். மல்லி தழை போட்டது வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு, அதனால் காட்ட முடியல. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.